வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், குஷப்பாவை யோகால இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசனாஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கு யோகா ஆசனாஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா என்ன? ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னா ஹார்மோன்ஸ் கரெக்டா பேலன்ஸ்டா இருக்கணும், அதாவது அலைன்ட், கரெக்டா சீரமைஞ்சு இருந்தா உங்களோட மூட்ல இருந்து, அதாவது நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களா இருந்து உங்க பாடி எப்படி பிஹேவ் பண்றது வரைக்கும் அது டிசைட் பண்ணிவிடும். சிடுன்னு கோபம் வர்றது, ரொம்ப டயர்ட் ஆகுறது, மூடியா ஒரே இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா நிறையவே வாய்ப்பு வரும். ஸோ இன்னொன்னு, உள்ள பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனையில நிறைய அடி விழுது. அது ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தா. ஸோ அதனால இன்கேஸ் எனி லேடி பிரெக்னென்ட்க்கு ட்ரை பண்றீங்கன்னா பிரெக்னன்சி கூட அதுல கூட நிறைய பாதிப்படைகிற வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆசனாஸ் இருக்கு, அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க மூடை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு யோகா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த ஃப்ரெஷ்னஸே உங்களோட ஹார்மோனையும் பேலன்ஸா பண்ண வைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஹனுமானாசனோட வேரியேஷன் சொல்லலாம், ப்ராப்பர் ஹனுமானாசனா இல்ல. ஏன்னா ஹனுமானாசனா நீங்க ட்ரை பண்ணணும்னா சிம்பிள் ஸ்பிளிட், அந்த ஆசனாவை தான் ஹனுமானாசனான்னு சொல்லுவாங்க. ஹனுமானாசனா நீங்க ட்ரை பண்ணணும்னா இந்த ப்ரிப்பரேட்டரி வேரியேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பிராக்டிஸ் பண்ணி உங்க ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆனதுக்கு அப்புறமா தான் ஹனுமானாசனாவே ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்ப காட்ட போற ஆசனா இன்னொரு வேரியேஷன். அதை பிராக்டிஸ் பண்ணி தான் உங்களோட ஆம்ஸ்ட்ரிங்கை மெதுவா நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹனுமானாசனா ட்ரை பண்ண முடியும். ஏன்னா உங்க ஆம்ஸ்ட்ரிங்ஸ் ரிப்பன்ஸை போல அகெயின் அதுல கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் வந்தாலும் உங்களுக்கு உட்காரது கூட முடியாது, அந்த மாதிரி வலி ஏற்பட அதிகரிக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இப்ப காட்ட போற ஆசனா. ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி போஸ் ஆசனாவை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் உங்களுக்கே தெரிஞ்சு ஓப்பன் ஆகும், உங்க பெல்விஸ் போர்ஷன்ல ப்ரெஷர் தெரியும். ஏன்னா இதுல தெரிஞ்சு போயிடும் எந்த காலில் எந்த தசைகள்ல உங்களுக்கு ப்ரெஷர் போடணும். அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கிளியர் ஸ்பிளிட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்வர்ட் டாக், அதாவது அதோமுகி ஸ்வானாசனாவை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட கைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நீங்க உள்ள போங்க. நீங்க உள்ள போய் டவுன்வர்ட் டாக்ல கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் அது இந்த பொசிஷன்ல இருந்து மூச்சு உள்ள வெளியே பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் காலை மெதுவா தூக்கி நீங்க ரைட் சைட், அதாவது ரைட் கைக்கு மெதுவா தூக்கி வெளியே விட்டு முட்டியை கீழே பண்ணி டவுன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஷர் இங்க இருக்கணும், இந்த கால்ல ப்ரெஷர் எதுவுமே இருக்கக்கூடாது, இந்த கால்ல ப்ரெஷர் இருக்கவே கூடாது. இந்த மாதிரி பண்ணும்போது வலி இங்க ஏற்படும், அதனால ப்ரெஷர் இந்த பகுதியில தான் இருக்கணும். ஸோ இப்போ மெதுவா கால்களை ஓபன் பண்ணிடுறதுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது இங்க இறக்குங்க. இந்த மாதிரி இறக்கும் போது கால் ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸ்ட்ரெயிட் ஆகி முன்னாடி பாருங்க அண்ட் மெதுவா நீங்க வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு மறுபடியும் டோ இன், காலை மேல தூக்கி உள்ள வைக்கலாம். இது பைபாலுலர் போஸ்னால ரெண்டு பக்கமே பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் காலை எடுங்க, முட்டியை கீழே இறக்குங்க. ப்ரெஷர் இந்த இடத்துல இருக்கணும், முட்டியில இருக்கக்கூடாது. மெதுவா நீங்க ஓபன் பண்ணும்போது இங்க ப்ரெஷர் விழும், இந்த ப்ரெஷர் விழுந்து உள்ள போலாம். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல இருக்க பாருங்க. இருந்ததுக்கு அப்புறமா நீங்க மெதுவா நீங்க கால்களை உள்ள எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி நீங்க பின்னாடி வச்சு உள்ள போலாம். அண்ட் மெதுவா உங்க முட்டிகளை கீழே இறக்கிட்டு பாலாசன்ல ரெஸ்ட் பண்ணலாம். இந்த ஆசனாவை மெதுவா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டவுன்வர்ட் டாக் பொசிஷன், நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணி உள்ள இருங்க. கொஞ்சம் 5 செகண்ட் 10 செகண்ட் அதுக்குள்ள மூச்சு பயிற்சி பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க கால்களை மெதுவா வெளியே எடுத்து உங்க முட்டியை கீழே இறக்குங்க. பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வெளியே தள்ளும் போது இதுல ப்ரெஷர் இருக்கவே கூடாது, ப்ரெஷர் இங்க இருக்கணும். ஸோ மெதுவா அந்த கால் வெளியே போகும்போது நீங்க ப்ரெஷரை இங்க இறக்கிட்டு உள்ள பிராக்டிஸ் பண்ணுங்க. மூச்சு உள்ள வெளியே
உள்ள வெளியே. அண்ட் மெதுவா எடுத்துக்கிட்டு பின்னாடி தள்ளி டவுன்வர்ட் டாக்ல இருக்கலாம். அண்ட் மெதுவா உங்க முட்டியை இங்க இறக்கிடலாம். நீங்க இப்ப பார்த்தது ஹனுமானாசனோட வேரியேஷன், அதாவது ப்ரிப்பேரேட்டரி போஸ்னே சொல்லலாம். ஸ்பிளிட் ஸ்ட்ரைட்டா ட்ரை பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஓப்பன் ஆகுதா, உங்களுக்கு வலி இல்லாம அந்த பொசிஷன்ல நிறைய நேரம் இருக்க முடிஞ்சா நீங்க ஸ்பிளிட்டர் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க அதை அவாய்ட் பண்றது பெஸ்ட். இன்கேஸ் உங்களுக்கு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ஃப்ராக்சர் ஆயிருந்தாலோ காலில் இதை பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட பாடி ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்க இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு நீங்க ஹனுமான் ஆசனா வேரியேஷன், அதாவது ப்ரிப்பேரேட்டரி போஸ் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.